லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 11வது வீடியோவுல இந்த சேனல்ல வெளியான 29வது வீடியோ மற்றும் கருப்பு வெள்ளை விலங்குகள் சீசன்ல வெளியான 30 மற்றும் 31வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. இந்த பூமியில பல விலங்குகள் தங்களுக்கான தனித்துவமான குணங்களையும் வாழ்க்கை முறையையும் கொண்டிருக்குது. அதுல கருப்பு மற்றும் வெள்ளை கலர்ல மட்டுமே இருக்கிற பல விலங்குகள் இருக்குது. பென்குயின், வெள்ளைப்புலி, ஜெயண்ட் பாண்டா, டால்பின்கள், டால்மேசன், ஸ்கங்க்ஸ் அப்படின்னு பல விலங்குகள் இருக்குது. அந்த வரிசையில் நம்ம எல்லாத்துக்கு தெரிஞ்ச விலங்குகள்ல வரி குதிரையும் ஒண்ணு. இன்னைக்கு இந்த வீடியோவுல அப்படிப்பட்ட வரி குதிரைகள் பத்தின தகவல்களை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜீப்ரா அப்படிங்கிற வரி குதிரைகள் பாலூட்டி வகையை சேர்ந்த தாவர உண்ணி குதிரை மற்றும் கழுதைகளைப் போலவே பெரிசோடாட்டைலா அப்படிங்கிற ஒற்றைப்படை குழம்பி வரிசையை சேர்ந்த ஒரு சமூக உயிரினமாகும். ஜீப்ரா அப்படிங்கிறது இத்தாலியன், ஸ்பேனிஷ் மற்றும் போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. லத்தீன் மொழியில காட்டு குதிரை அப்படின்னு பொருள்படும் வார்த்தையான ஈக்யூஃபெரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையா போர்ச்சுகீசிய மொழியில ஜீப்ரா அல்லது ஜீப்ரா அப்படின்னு அழைக்கப்படுது. ஜீப்ரா அப்படிங்கிற இதே பேர்ல தான் இன்னைக்கு எல்லாரோலும் அழைக்கப்படுது. இந்த வரிக்குதிரைகள்ல 3 வகைகள் இருக்குது. ஒன்று கிரேவிஸ் ஜீப்ரா, இரண்டாவது மவுண்டைன் ஜீப்ரா, மூன்றாவது நாம பரவலா பார்த்துட்டு இருக்கிற பிளைன் ஜீப்ரா அப்படிங்கிற சமவெளி வரிக்குதிரைகள். சோமாலியா, எத்தியோப்பியா மற்றும் கென்யாவுல மட்டுமே வாழ்ற இந்த கிரேவிஸ் இன வரிக்குதிரைகள் காணப்படுது. இந்த 3 வரிக்குறிகள் இனத்திலேயே இதுதான் உயரமானது. மட்டுமில்லாம பெரிய காதுகளையும் மற்ற வரிக்குதிரைகளை விடவும் நெருக்கமான கோடுகளையும் கொண்டிருக்குது. இதுங்க கிட்டத்தட்ட 350 முதல் 450 கிலோ எடை வரைக்கும் வளரும். இந்த 3 இனங்கள்ல இரண்டாவது பெரிசா வளரக்கூடியது இந்த சமவெளி வரிக்குதிரைகள். ஏறக்குறைய 350 கிலோ வரைக்கும் வளரக்கூடியவை. இவை தெற்கு சூடான், எத்தியோப்பியாவுல இருந்து தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதிகள் வரையில் வாழுது. மற்ற 2 இனங்களை விடவும் இந்த வரிக்குதிரைக்கு அகலமான வரிக்கோடுகளை கொண்டிருக்குது. வரிக்குதிரை இனங்கள்லேயே மிகவும் சிறியதுன்னா அது இந்த மலை வரிக்குதிரை இனம்தான். இது சுமார் 200 300 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. இதுங்க தென்னாப்பிரிக்கா, நமீபியா மற்றும் அங்கோலாவுல பெரும்பான்மையா வாழுதுங்க. வரிக்குதிரைகள் ஒரு சமூக உயிரினம். அதாவது எப்போதுமே மந்தையாகவே வாழ்கின்றன. நன்கு வளர்ந்த ஒரு வரிக்குதிரை ஏறக்குறைய 1 மீட்டர் முதல் 2 மீட்டர் வரையில உயரமும் 2 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரையில நீளமும் கொண்டதாக இருக்கும். சுமார் 250 முதல் 500 கிலோ எடை வரையில வளரக்கூடிய இந்த வரிக்குதிரைகள் ஏறக்குறைய 55 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியவை. இவை பொதுவாக ஹிப்ஸ்டாக் என்னும் ஒருவகை மான் இனத்தை போலவும் கழுதையை போலவுமான ஒலியை எழுப்புகின்றன. சில சமயங்கள்ல வித்தியாசமான ஒலிகளையும் எழுப்புது. பெரும்பாலும் இவை குறைப்பது மற்றும் குரட்டை விடுவது போலவும் சில நேரங்கள்ல குறைவாக முணுமுணுக்கும் பூனையை போன்ற சப்தங்களையும் எழுப்புகின்றன. வரிக்குதிரையை பார்க்கும்போது நம்ம மனசுல எழற முக்கியமான கேள்வி எதுன்னா அது வரிக்குதிரைக்கு கருப்பு நிறத்துல வெள்ளை கோடுகளா இல்லைன்னா வெள்ளை நிறத்துல கருப்பு கோடுகளா அப்படிங்கிறதா தான் இருக்கும். பெரும்பான்மையான வரிக்குதிரைகளோட தோல் கருப்பு நிறத்துல தான் இருக்கும். அதுக்கு மேல் உரோமங்கள் தான் கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகளாக இருக்குது. அதாவது நம்ம கை ரேகைகளைப் போலவே ஒவ்வொரு வரிக்குதிரைக்கும் தனித்துவமான வரிக்கோடுகளை கொண்டிருக்குது. கிரேவிஸ் வரிக்குதிரை இனங்கள்ல காது மற்றும் உடல் முழுமையும் குறுகிய செங்குத்து கோடுகளோடு இருக்கும். சமவெளி வரிக்குதிரைகளுக்கு இந்த வரிக்கோடுகள் அதுங்க வாழக்கூடிய இதத்திற்கு தகுந்தாற் போல மாறுபடும். இவை வெள்ளை மற்றும் பழுப்பு நிற உடல் தோலும் கருப்பு வெள்ளை நிற கோடுகளோடும் அமைஞ்சிருக்கு. மலை வரிக்குதிரைகளும் இதே போலவே வெள்ளை நிற உடலும் கருப்பு மற்றும் அடற்பழுப்பு நிறத்தில் வரிக்கோடுகளையும் கொண்டிருக்குது. வரிக்குதிரைகளோட இந்த கோடுகள் இதுங்களை வேட்டையாட வர்ற விலங்குகளை குழப்புறதுக்கு பெரிதும் உதவுது. இது சமூக விலங்குங்கிறதால வேட்டையாடிகளிடமிருந்து கூட்டமா ஓடும்போது இந்த கருப்பு வெள்ளை கோடுகள் ஒரு மாயமான தோற்றத்தை ஏற்படுத்தி வேட்டையாட வரும் விலங்குகளை குழப்பி அதுங்க கிட்ட இருந்து எளிமையா தப்பிச்சிடுது. இதுல வேட்டையாடி விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது, உடல் வெப்பநிலையை சமன் செய்யுறது, தன்னோட இனத்துல மற்ற குதிரைகளோட சமிக்ஞைகள் செய்யுறது அப்படின்னு பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆய்வுகள் மேற்கொண்டதுல இந்த வரிக்குதிரைகளோட கோடுகள் பூச்சிகள் கடிக்கிறதிலிருந்து தன்னை பாதுகாக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வரிக்குதிரைகள் நின்று கொண்டே தூங்கும் பண்பு கொண்டது. சமவெளி வரிக்குதிரைகள் ஹரேமஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சிறு குடும்ப குழுக்களாக வாழ்கின்றன. இந்த குழுக்கள் ஒவ்வொன்றிலேயும் ஒரு ஆண், 1 முதல் 6 பெண் மற்றும் இதோட சந்ததி குட்டிகளோட வாழுது. இந்த வரிக்குதிரைகள் பொதுவாகவே 5 முதல் 20 குழுக்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்குது. இந்த குழுக்கள் இணைந்த எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 1000 வரையில இருக்கும். இவற்றோட வாழ்விடங்கள் குறைந்த நீளமுடைய புல்வெளி மற்றும் சமவெளி பகுதிகளில் தான் வாழ்றதால இதை வேட்டையாடும் விலங்குகளுக்கு இவை எளிதாகவே இரையாகிவிடுகின்றன.
சிங்கங்கள், சிறுத்தைகள், புலிகள் மற்றும் ஹைனாக்கள் போன்ற காட்டு விலங்குகளுக்கு இரையாகுறதால இந்த வரிக்குதிரைகள் எப்போதும் பாதுகாப்பு விழிப்போட இருக்குது. சமவெளி வரிக்குதிரைகள் ஆபத்து வரும் காலங்கள்ல வித்தியாசமான ஒலி எழுப்பி தங்களோட குழுக்களை எச்சரிக்குது. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல குழுக்கள் தூங்குறப்போ ஒரு வரிக்குதிரை மட்டும் தூங்காம ஆபத்து வர்றபோது மற்ற வரிக்குதிரைகளை எச்சரிக்கை செய்யறதுக்கான விழிப்போடு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. வேட்டை விலங்குகளை உதைச்சோ அல்லது கடிச்சோ அவைகளிடமிருந்து தப்பிக்கின்றன. பொதுவாகவே ஆபத்து காலங்கள்ல ஒன்றா குழுவோடு ஓடுகின்றன. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டிலிருந்து மற்ற குதிரை மற்றும் கழுதை இனங்களோடு இணைந்து குறுக்கு இனப்பெருக்கம் செய்யப்பட்டு ஜீப்ராய்டு இனங்கள் உருவாக்கினாங்க. இந்த வகையான குறுக்கு இனப்பெருக்கம் இந்த இரண்டு இனங்களிலும் சிறந்தவைகளை உருவாக்குவதற்காகத்தான் செய்யப்படுது. ஜீடான்ஸ், ஜீஹார்ஸ், ஜியோனிஸ் போன்றவை இந்த ஜீப்ராய்டுகள் வகைகள்ல குறிப்பிடத்தக்கது. இந்த 3 இனங்களுமே இன்னைக்கு நிலைமையில IUCN, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தோட செம்பட்டியல்ல அருகிய இன விலங்குகளோட பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த பட்டியல்ல கிரேவிஸ் இன வரிக்குதிரைகள் என்டேஞ்சர்ஸ் அப்படிங்கிற அருகிய இனம் அப்படிங்கிற பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இதுங்க இந்த உலகத்திலேயே மொத்தமாகவே 2000க்கு குறைவாகவே இருக்குது. மலை வரிக்குதிரைகள் இந்த பட்டியல்ல வல்னரபிள் அப்படிங்கிற அழிய வாய்ப்புள்ள இனத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. இதுங்க இன்னைக்கு நிலைமையில 35,000க்கும் குறைவாத்தான் இருக்குது. சமவெளி வரிக்குதிரைகள் இந்த உலகத்துல ஏறக்குறைய 1.5 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரையில இருக்கிற இதுங்க நியர் த்ரெட்டன்ட் அப்படிங்கிற அச்சுறுத்து நிலையை அண்மித்த இனங்கள் வகையில சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த வரிக்குதிரைகளை அதிகப்படியா வேட்டையாடுற விலங்கு சிங்கம்தான். வேட்டையாடி விலங்குகள் துரத்தும் போது ஜிக்ஜாக்காக ஓடும். இந்த வரிக்குதிரைகள் காதுகள் மற்றும் முக அசைவுகளின் மூலம் மற்ற வரிக்குதிரைகளோடு கருத்துக்களை பரிமாறுகின்றன. வரிக்குதிரைகள் வண்ணங்களை பார்க்கக்கூடிய சில பாலூட்டிகள்ல ஒன்னுனாலும் அதுகளால ஆரஞ்சு நிறத்தை பார்க்க முடியாது. ஆண் வரிக்குதிரைகள் ஸ்டாலியன் அப்படினும் பெண் வரிக்குதிரைகள் மேர் அப்படினும் குட்டிகள் பவுல் அப்படினும் இளங்கன்றுகள் கப்ஸ் அப்படினும் அழைக்கப்படுது. வரிக்குதிரைகள் பல்வேறு வேட்டையாடும் விலங்குகளால ஆபத்துல இருந்தாலும் குறைவான எண்ணிக்கையில இருக்கிறதாலேயும் இனப்பெருக்க மரபணுவுல ஏற்படுத மாற்றத்தாலேயும் மட்டுமில்லாம மனிதர்களால வேட்டையாடப்படுவதாலேயும் இதோட வாழ்விடங்களை அழிப்பதாலேயும் இந்த வரிக்குதிரைகள் இனம் அழிஞ்சிட்டு வருது. இந்த உலகத்துல நாம திரும்பி பார்க்கிற இடமில்லாத்திலேயும் அழகான வண்ணமயமா பல உயிரினங்களை பார்க்க முடியும். ஆனா இதே உலகத்துல கருப்பு வெள்ளை நிறத்துல மட்டுமே இருக்கிற பல உயிரினங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பல விலங்குகளையாக பார்க்கலாம். இந்த கருப்பு வெள்ளை விலங்குகளோட தன்மையை பார்க்கும்போது இந்த விலங்குகள் சூழலுக்கு ஒத்துப்போற விதமாகவும் மிகவும் கடினத்தன்மையோடவும் பரவலான சூழல்களிலேயும் தங்களை தகவமைச்சு வாழக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இந்த கருப்பு வெள்ளை நிறம் அப்படிங்கிறது இதுங்களுக்கு மற்ற வேட்டையாடும் விலங்குகளுக்கு எளிதில அடையாளம் காட்டும்படியாகவும் அவற்றிடமிருந்து எளிதாக பார்வையிலிருந்து தங்களை மறைச்சுகிற விதமாக அப்படின்னு 2 வகையிலும் தீமையாவோ அல்லது நன்மையாவோ அமைஞ்சிருக்குது. ஆப்பிரிக்காவை தாயகமா கொண்டிருக்கிற இந்த வரிக்குதிரைகள் ஒரு பாலூட்டி வகையைச் சேர்ந்தது. இந்த வரிக்குதிரை பத்தின முழுமையான தகவல்களோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஸ்கங்க்ஸ் அப்படிங்கிற இந்த விலங்கு வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்காவை தாயகமாக கொண்ட ஒரு பாலூட்டி வகையைச் சேர்ந்தது. இதுங்க தங்களோட ஆபத்து காலங்கள்ல ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு திரவத்தை அதுங்க மேல தெளிச்சிட்டு தப்பிக்குதுங்க. பழுப்பு, கிரீம் மற்றும் இஞ்சி நிறத்தில காணப்பட்டாலும் பெரும்பான்மையா கருப்பு வெள்ளை நிறத்திலேயே அதிகமா இருக்குதுங்க. 50 முதல் 60 வரையிலான சென்டிமீட்டர் அளவு நீளமும் கிட்டத்தட்ட 4.5 கிலோ வரையிலான எடையும் கொண்டவை. இதுங்க பூச்சிகள், புழுக்கள், லார்வாக்கள், மண்புழுக்கள், கொறித்தின்னிகள், பல்லிகள், சாலமண்டர்கள், பாம்புகள், தவளைகள், பறவைகள் மற்றும் முட்டைகள் போன்ற பலவற்றையும் உண்கின்றன. கில்லர் வேல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கடல்வாழ் டால்பின்கள் தான் ஓர்கா அப்படினும் டூத் வேல் அப்படினும் அழைக்கப்படுதுங்க. கடற்பாலூட்டி வகையைச் சேர்ந்த இதுங்க தான் டால்பின் இனத்திலேயே பெருச்சு. இதுங்க கடல்ல இருக்கிற மீன்கள், ஸ்குவிட்கள் மற்றும் கடல்ல இருக்கிற பாலூட்டி உயிரினங்களையும் உணவாக உட்கொள்கின்றன. ஒவ்வொரு தாடையிலும் 20 முதல் 26 உள்வளைந்த பற்கள் இருக்குது. இந்த அமைப்பு பெரிய இரைகளை கடிந்து சாப்பிடுறதுக்கு உதவியா இருக்குது. ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்டிருக்கிற இந்த கொலோபஸ் வகை குரங்குகள் கிழக்கு, மேற்கு மற்றும் நடு ஆப்பிரிக்காவுல வாழுதுங்க. இந்த கொலோபஸ் குரங்குகளுக்கு கட்டை விரல் பகுதி ஏறத்தாழ இல்லாததால உறுப்பை இழந்தது அப்படிங்கிற பொருள்படும் கிரேக்க சொல்லுல இருந்து கொலோபஸ் அப்படிங்கிற இந்த பெயர் வந்துச்சு. பூக்கள், தளிர், இலைகள், பழங்கள் மற்றும் மொட்டுக்களை உணவாக உட்கொள்ளுதுங்க. ஆர்டிக் மற்றும் வடக்கு அட்லாண்டிக் கடற்பகுதிகளில் காணப்படும் கடல் பாலூட்டி வகையைச் சேர்ந்ததுதான் இந்த ஹார்ப் சீல்கள். இதோட முதுகு பகுதியில் இருக்கிற ஹார்ப் இசைக்கருவி போன்ற கருப்பு நிற வடிவத்தினாலேயே இந்த ஹார்ப் சீல் அப்படிங்கிற பேரு வந்துச்சு.
கிட்டத்தட்ட 6 அடி முதல் 7 அடி வரையில வளரக்கூடிய இந்த சீல்கள் சுமார் 140 கிலோ வரையிலும் வளரக்கூடியவை. மற்ற கடல் பாலூட்டிகளைப் போலவே இதுங்களும் மீன், கணவாய்கள் மற்றும் கிரில்களை உணவாக உட்கொள்கின்றன. ஆமைகளைப் போலவே இந்த ஹார்ட் சீல்களும் தங்களோட இனப்பெருக்க காலத்துல இடம்பெயரும் தன்மை கொண்டதாக இருக்குது. பெரும்பாலும் தெற்கு அரைக்கோளத்துல இருக்கு பனிப்பிரதேசங்கள்ல மட்டுமே வாழக்கூடிய இந்த பென்குயின் இனங்கள்ல காலபெகாஸ் பென்குயின் அப்படிங்கிற ஒரே ஒரு பென்குயின் இனம் மட்டும் ஈக்குட்டார் அப்படிங்கிற நிலநடுக்கோட்டுக்கு அருகே வடக்கு பகுதிகள்ல வாழுது. பல வகையான பென்குயின் இனங்கள் இருக்குது. இதுல ஆங்காங்கே பல நிறங்கள்ல இருந்தாலும் உடல்ல பெரும்பான்மையாக கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள்ல காணப்படுகின்றன. இதிலேயும் அடேலி பென்குயின்கள் முழுமையான கருப்பு வெள்ளை நிறத்துல காணப்படுகின்றன. ஏறக்குறைய 600 அடி ஆழம் வரையில கடல் நீர்ல டைவ் அடிக்கக்கூடியவை. சிறிய வகை மீன்கள், ஸ்குவிட்கள் மற்றும் கிரில் போன்றவற்றை உணவாக உட்கொள்ளுதுங்க. கருப்பு வெள்ளை நிறத்துல இருக்கிற பெரிய உருவம் கொண்ட கடற்பறவை இனத்தைச் சேர்ந்ததுதான் இந்த அல்பேட்ரஸ் பறவை. மிகப்பெரிய அளவிலான இறக்கைகளையும் ஒல்லியான சிறகுகளையும் வாத்து போன்ற சவ்வுள்ள கால்களையும் கொண்டிருக்கின்றன. இந்த பறவை இனத்துல இருக்கிற வெண் அல்பேட்ரஸ் இறக்கைகளை விரிச்சி நிலையில் கிட்டத்தட்ட 11 அடி வரையிலும் நீளம் இருக்கும். இதுங்க காற்றோட்டத்தை பயன்படுத்தி எந்தவிதமான அலுப்பும் இல்லாம வெகு தொலைவிற்கு பறக்கும் திறமை படைச்சது. சிறிய வகை மீன்கள், ஸ்குவிட் மற்றும் கப்பலிலிருந்து கொட்டப்படும் மீன்களையும் உணவாக உட்கொள்கின்றன. வடக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் காணப்படும் ஒரு பாலூட்டி விலங்கு பேட்சர். இந்த பேட்சர்கள் ஒரு வலிமையான விலங்கு அப்படினாலும் சில சமயங்கள்ல மூர்க்கமாகவும் செயல்படும் தன்மை கொண்டது. குட்டையான உருவமும் அகன்ற உடலும் பூமியை தோண்டுவதற்கு ஏற்ற கால்களையும் சிறிய நீளமாக காதுகளையும் கொண்டுள்ளது. இதுங்க தங்களை தாங்களே தோண்டி பூச்சிகள், சிறிய பாலூட்டிகள் மற்றும் பழங்களை உண்கின்றன. சிறிய விலங்கான பேட்சர்கள் தங்களை தாக்க வரும் பெரிய விலங்குகளையும் மூர்க்கத்தனமாக எதிர்த்து போராடும் குணம் கொண்டவை. பால்ஃபேஸ்ட் ஹார்னெட் அப்படிங்கிற இது ஒரு குளவி இனத்தைச் சேர்ந்த ஒரு பூச்சியாகும். இதுங்க மஞ்சள் ஹார்னெட், பிளாக் ஜாக்கெட், வெள்ளை வால் ஹார்னெட் அப்படின்னு பல பெயர்களால அழைக்கப்படுது. இதுங்க அமெரிக்கா மற்றும் தெற்கு கனடாவுல பெரும்பான்மையா காணப்படுது. பொதுவாகவே மரங்கள் மற்றும் செடிகளில் அடிப்பகுதிகளில் கூடுகளை கட்டி வாழ்கின்றன. இந்த பெல்ட் காலோவே மாட்டிறைச்சி கால்நடைகளில் இருக்கிற ஒரு பாரம்பரிய ஸ்காட்டிஷ் இன மாடாகும். இதோட இடுப்பு பகுதியில சுற்றியிருக்கிற வெள்ளை கோடு இதுக்கு இந்த பேரு வந்துச்சுன்னு புரிஞ்சிக்க முடியுது. நெதர்லாந்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட இதுங்க பிற்காலத்துல ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான எல்லை பகுதிகளில் பெரும்பான்மையான காணப்படுகின்றன. அலங்காரத்திற்காகவும் பாதுகாப்பு மேய்ச்சலுக்காகவும் தாவர மேலாண்மைக்காகவும் இதுங்க வளர்க்கப்பட்டாலும் பெரும்பான்மையாக மாட்டிறைச்சிக்காகவே இந்த இன மாடுகள் வளர்க்கப்படுது. இதோட பசுக்கள் ஏறக்குறைய 600 கிலோ வரையிலும் காளைகள் 1000 கிலோ வரையிலும் எடை கொண்டதாக வளரக்கூடியவை. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 11வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.